என்னது மறுபடியும் கொரோனாவா? அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது தான் உண்மை. எங்க நடந்திருக்கு? எங்க ஆரம்பிச்சிருக்கு? இப்ப அதோட கேஸஸோட கவுண்ட் என்ன? இது எல்லாமே இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கோவிட் இன்ஃபெக்ஷன விட நம்ம பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, கோவிட் லாக்டவுன் தான். ஸோ மிகப்பெரிய கேள்வினா, திருப்பி லாக்டவுன் போட்டுருவாங்களா? ஏன்னா, நெறைய பேர் அவங்க பிசினஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், படிப்பாகட்டும் இழந்த காலம் அது. இன்னும் அதுலருந்து நெறைய பேர் நார்மல் நிலைமைக்கு வரலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப புதுசா ஒரு கோவிட் வேரியன்ட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கோவிடோட ஆக்டிவ் கேஸஸ் எங்கெங்கலாம் இருக்கு? இப்ப எங்கெங்கலாம் பரவலா கோவிட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, USA, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அப்புறம் இந்தியா. இந்தியால 90% ஆஃப் த பாசிட்டிவ் கேஸஸ் இருக்கிற ஒரே மாநிலம் எதுன்னா, நம்ம கேரளா மாநிலத்தில தான் இப்ப அதிகமான கோவிட் கேஸஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. மத்த மாநிலங்கள்ல அவ்வளவா கோவிட் கேஸஸ் கிடையாது. சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து மாஸ்க் போடணும்ன்றது திருப்பி இப்ப ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வேக்சின் எடுக்கலையோ அவங்க எல்லாரையுமே வேக்சின் எடுக்க வச்சிருக்காங்க. ஏர்போர்ட்ல வந்து தெர்மல் ஸ்கிரீனிங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஃபீவர் இருக்கு, இல்லன்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ இது போத் கண்ட்ரிக்குள்ள வரவங்க, கண்ட்ரி விட்டு வெளியில போறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து தெர்மல் ஸ்கிரீனிங் பண்றாங்க. அங்கங்க வந்து கோவிட் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. டெஸ்டிங் சென்டர்ஸ். ஸோ ஸ்பாட்டா கோவிட் டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு அந்த ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் குடுக்குறதும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மத்த கண்ட்ரீஸ்ல. சரி மத்த நாட்டு நிலவரத்தெல்லாம் விடுங்க. நம்ம நாட்டுல என்ன இருக்கு? என்ன நிலைமை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1000 கேஸஸ் இருக்குன்னா, அந்த 1000த்துல 90% ஆஃப் த கேஸஸ் வந்து கேரளால தான் இருக்கு. மீதி மாநிலங்கள்ல வெறும் 10% தான் இருக்கு. லாஸ்ட் மந்த் கேரளால வெறும் 33 இருந்த பாசிட்டிவ் கேஸஸ் இப்ப திடீர்னு 768 768 கேஸஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த சடன் ஜம்ப் தான் எல்லாரையும் ஒரு ஜெர்க் குடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் கோவிட் கேஸஸ் இருக்கு. பட் அது ஒரு 3ல இருந்து 4, 4ல இருந்து 5 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டா தான் ஏறிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு பெரிய ஜம்ப். ஏன்னா 33ல இருந்து 768ன்றது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். இந்த அளவு ஜம்புக்கு காரணம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ திருப்பி இது லாக்டவுன்ல போய் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் இந்த ஜம்ப் கிளப்பி விட்டுருக்கு. இப்ப கரண்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க ஒரு கோவிட் வேரியன்ட் எதுனா ஓமைக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் JN1 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த வேரியன்ட் தான் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்தியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது இந்த வேரியன்ட் தான். இது இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதனால நம்ம யாரும் அஃபெக்ட் ஆகல. இப்பதான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது வந்து உலகத்துக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே UK, US, போர்ச்சுகல் இந்த மாதிரியான நாடுகள்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது தான் இந்த JN1. ஆனா புதுசா இப்ப இந்தியாக்குள்ள வந்திருக்கு. இது என்னடா ஒரே வைரஸ்க்கு புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்க. ஓமைக்ரான், JN1, டபுள் வேரியன்ட். வேரியன்ட்னா என்ன? ஏன் ஒரே வைரஸை இத்தனை வேரியன்ட்டா சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். வைரஸ் ஒண்ணுதான், வேரியன்ட் வேற. வேரியன்ட்ன்றது மாறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வைரஸ்ல ஏற்படுற மாறுபாடு தான் டிஃபரண்ட் வேரியன்ட்டை உருவாக்குது. இப்ப நம்மள எடுத்துக்கோங்க. நம்ம செல்லுக்குள்ள எல்லாம் இருக்கிறது DNA. DNA வந்து ரொம்ப ஸ்டேபிளான விஷயம். அவ்வளோ ஈஸியா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது சூழ்நிலை காரணிகளால மாறுபடாது. அதனால தான் எவல்யூஷன் ஆகி மனுஷ வரதுக்கு இத்தனை பில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வைரஸ் முக்கியமா இந்த கொரோனா வைரஸ்குள்ள எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு RNA, DNA கிடையாது. RNA ரொம்பவே அன்ஸ்டேபிள். ஒருத்தங்க உடம்புக்குள்ள போகும்போதும் சரி, ஏதாவது ஒரு ஒரு நாட்டுல பரவும் போது அந்த நாட்டோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது வந்து மாறுபடும். அப்படி மாறுபடுறதுனால வித்தியாசமான ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வேரியன்ட்ஸ் வந்து உருவாகுது. அப்படி உருமாறுற வைரஸ் வந்து ஒரு சப்பையான வேரியண்டா உருவாகலாம். இல்ல அதிகமா ஸ்ட்ராங்கா ஒரு உயிர்கொல்லியா இருக்கிற வேரியண்டா கூட உருவாகலாம். இந்த JN1 அப்படின்னு இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு வேரியன்ட் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை தான் காஸ் பண்ணும். அதாவது இதோட முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ், நேசல் கன்ஜெஷன், மூக்கு அடைப்பு, அதுக்கப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதுக்கப்புறம் காஃப், கோல்ட், அப்டாமினல் பெயின், டயரியா இதெல்லாம் தான் இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு இந்த பாசிட்டிவ் கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முதல் காரணம் சீசனல் இன்ஃப்ளூயன்ஸ். நார்மலாவே இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி குளிர்காலம், அதுவும் இல்லாம ரெய்னி சீசனும் கூட. நோய்கள் தீவிரம் பிடிக்கிறது இந்த ரெய்னி சீசன்ல தான். அதனால தான் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் வந்து நம்ம வேக்சின் போட்டு 3 வருஷம் ஆயிருக்குமா, சோ அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருக்கும். அதனால தான் பாசிட்டிவ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபெஸ்டிவல் சீசனும் கூட. தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இந்த மாதிரி வரிசையா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ கூட்டம் கூட்டமா ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஊருக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போடுறது இதெல்லாம் யாரும் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ஜாய்மெண்ட் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கணும் தான். பட் அதை விட ரொம்ப முக்கியம் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம இருக்கணும்னு நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சோ இனிமேலாவது நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். கூட்டமா இருக்கிற இடத்த அவாய்ட் பண்றது, மாஸ்க் போடுறது, கொஞ்சமாவது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே பல நோய்கள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். நம்ம குடும்பத்தாரையும் காப்பாத்தும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பெறணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.